தீர்க்கதரிசி ஆமென். மூலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் கண்ணின் வயிற்றுல பிறப்பார், அவர் பெத்லகேம்ல பிறப்பார், அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது, அவர் வரும்போது நமக்கு என்ன நடக்கும்? மனம் அதிசயங்கள் பதறுகளை நடக்கும். பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ஆமென். ரட்சிப்பார், உங்களை ரட்சிப்பார். காப்பாற்றுவார், உங்களை மீட்பார். அல்லேலூயா. ஆமென். அப்பொழுது அல்லேலூயா. குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறந்து போகும், முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் ஆறுகள் பாய்ந்தோடும். பாய்ந்தோடும். அல்லேலூயா. இதெல்லாம் எதிர்பார்த்து Hallelujah. கொண்டிருக்காங்க. மேசியா வருவாரா, இன்னைக்கு வருவாரு, காத்து கொண்டிருக்கும் போது அவர் பிறந்தார். மண்ணினால உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷன் நம்ம எல்லாம், அப்படிதானே? ஆமாங்க. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 47 வசனம். 1 கொரிந்தியர் 15:47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா. மண்ணால செய்யப்பட்ட மனிதனை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராலே இந்த கண்ணின் வயிற்றில உட்பவித்து மனு உருக்கொண்டு இந்த பூமியில அவதரித்தார். இரண்டாவது மனுஷன் யாரு? இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா. அவர்தான் இயேசு, அவர்தான் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த மூவருமே ஒருவராக இருப்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் அவர்தான் கர்த்தர். ஆமென். அவர்தான் கர்த்தர். ஏன் கிறிஸ்து இன்னும் ரட்சகரா வரணும்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் ஆவிகளை வந்தார். ரட்சிக்க வந்தார். ஆமென். நீதிமான்கள் எல்லாம் பாவிகளை தேடி வந்தார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் அல்லேலூயா. நாம் படித்த லூக்கா 2 அதிகாரம் 11 வசனத்தை சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் ரட்சகர் உங்களுக்கு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ரட்சகர், கிறிஸ்து ரட்சகர். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் என்று சொல்லும்போது அவர்தான் எல்கை இல்லாதவர், ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், நிகரற்றவர், அவர்தான் சகலத்தை சிருஷ்டித்தவர், எல்லாவற்றுக்கும்